தைப்பூச நட்சத்திரம் பெரும்பாலும் பௌர்ணமி தினத்துல தான் வரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முருகனுக்கு உகந்த தைப்பூச தினம் உத்தராயண காலத்தின் ஆரம்பமாகிய தை மாசத்துல வருது. தைப்பூச தினத்தன்னைக்கு தான் உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாளாகவும் கருதப்படுகின்ற நிலையில இயற்கையை வழிபடும் பாரம்பரிய தினமாகவும் தைப்பூசம் பெருமை பெறுகிறது. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பதில் இறைவன் இறைவியிடம் இணைந்து கலந்ததாலேயே உலக இயக்கம் பஞ்சபூதங்கள் வழியாக நிகழ்கிறது அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டிய நாளாகவும் இந்த நாள் திகழுது. நட்சத்திர வரிசையில பூசம் 8வது நட்சத்திரமாக இருப்பதை அடுத்து முருகனை வணங்கினால் வாழ்வில் யாரும் எட்டாத உயரத்திற்கு முருகன் நம்மை அழைத்துச் செல்வான் அப்படிங்கிறது ஐதீகம். திருவாதிரையில் தனித்து நடமாடும் சிவபெருமான் தைப்பூசத்தில சக்தியுடன் இணைந்து ஆனந்த நடனம் புரிவதாக கூறப்படுகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தனது தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் வழங்கும் நிகழ்ச்சி தைப்பூச தினத்தன்னைக்கு வெகு சிறப்பாக கொள்ளிடக்கரையில் நடத்தப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு தை மாத புனர்பூச நட்சத்திர தினத்தில்தான் வடலூரில் ராமலிங்க சுவாமிகள் முக்தியடைந்தார். அதனாலதான் வடலூரில் தைப்பூச திருநாளில் ஞான சபையில் அதிகாலை 7 திரைகள் விலக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுது. தைப்பூச நட்சத்திர நாளில் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கத்திற்கு முருகப்பெருமான் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கைலாயத்தில் இருந்த சிவகிரி சக்திகிரி அப்படிங்கிற மலைகளை அகத்தியர் அழித்த போது அதை காவடி போல தனது இரு தோளின் இரு பக்கமாக இடும்பன் என்ற அசுரன் வந்து கட்டி தூக்கிட்டு போறான். அதையடுத்து இடும்பனை தடுத்து நிறுத்தி ஆட்கொண்ட முருகப்பெருமான், மலை போன்ற துன்பங்கள் உனக்கு வரலாம், ஆனால் அதை சுமப்பது உன் வேலை அல்ல, அதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ உன் பாதையில் செல் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதன் காரணமாக தான் முருகன் கோவில்களில் தைப்பூசத்தன்னைக்கு பால் காவடி, பன்னீர் காவடி, மயில் காவடி, வேல் காவடி, பறவை காவடி, மச்சக்காவடி, புஷ்பக்காவடி, தீர்த்த காவடி அப்படின்னு பக்தர்கள் காவடிகள் எடுக்கிற வழக்கம் ஏற்பட்டிருக்கு. தைப்பூசம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்கள்லையும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. தைப்பூச நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கிட அனைத்து வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் அப்படிங்கிறது ஐதீகம். தைப்பூச நாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறனால திருமண பேச்சுகள் ஆரம்பித்தல், ஒப்பந்தங்கள் செய்தல், குழந்தைக்கு காது மூக்கு குத்துதல், இந்த மாதிரி நல்ல சடங்குகளையும் நம்ம செய்கிறோம். தைப்பூச திருநாளை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வாழ்த்துக்கள். அரிய தகவல்களை உடனுக்குடன் பெற இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.